இன்றைக்கி ஒரு டின்னர் vlog பார்க்கலாம். இன்றைக்கான டின்னர் பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் கிடையாது. தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் அதெல்லாம் கிடையாது. ரைஸ் தான். நைட் டைமில் ரைஸ் சாப்பிட்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் என்றைக்காவது ஒரு நாள் கிரேவிங்ஸாக இருக்கும்போது சாப்பிட்லாம். ஸோ மஷ்ரூம் பிரியாணி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். மஷ்ரூம் இன்னொரு 3 நாளில் செத்து போயிடும். ஸோ அதுக்குள்ளே பிரியாணி செஞ்சு முடிச்சிடலான்னு பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் கண்டிப்பாக பிரியாணி இருக்கும். அதாவது தக்காளி சாதம், நான்வெஜ் பிரியாணி, வெஜ் பிரியாணி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ரைஸ் வந்து நான் வாங்கி வச்சுப்பேன். பாஸ்மதி ரைஸ் இருக்கும், சீரக சம்பா அரிசியும் இருக்கும், பிரியாணி அரிசி பிடின்னு சொல்லுவாங்க, பிடி அரிசின்னு அது இருக்கும். கூடவே வந்து பொன்னி அரிசி. எப்பெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி அரிசி போட்டு பிரியாணி செய்வோம். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பிரியாணிக்கு எந்த ரைஸ் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரியாணி சுட சுட ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை சமைக்கணும். முருங்கைக்கீரையும் ஆஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தயிர் உர ஊற்றிட்டு படுக்க போயாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.